friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மீஷோ ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போறோங்க. ஸோ ஒரு ஜுவல்லரியுமே அவ்வளோ யூனிக்கா அழகா இருக்கும். இந்த ஜுவல்லரிலாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். புட்டிக் இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரியா இருக்குங்க. அண்ட் ஒரு சில ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரியா இருக்கும். ஸோ மாடர்ன் ட்ரெஸ்க்குலாம் போறதுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ஜுவல்லரி எல்லாமே சாரீஸ் கூட பேர் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஜுவல்லரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இது டெம்பிள் ஜுவல்லரி. அந்த பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். லக்ஷ்மி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ கீழே வந்து குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்கும். அதோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்தது. நம்ம சாரீஸ் கூட வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் லென்த் ஹாரம் டைப்பில் வரும். இதோட இயரிங் வந்து ஜும்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லக்ஷ்மி இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜும்கி மாதிரி கீழே பீட்ஸோடு இருக்கும். இதோட செயினில் வந்து பால் டிசைன் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்ம பட்டு சாரி கூடலாம் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாவே கோல்ட் பீஸ் வேர் பண்ண மாதிரி இருக்கும். 650 ரேஞ்சுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் சாரிக்கெலாம் இந்த மாதிரி வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான குட்டை புசலும் இந்த டிசைன் தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சாக்கர் டைப்பில் அந்த நெக்லஸ் டைப்பில் வரும். கொஞ்சம் மேலே தான் இருக்கும். நம்ம சாரி சிங்கிள் ப்ளீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் வந்திருக்கும். குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் வந்து கீழே தொங்குறது தான் இந்த டிசைனோட அழகே. அண்ட் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸுமே மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற ரோப் கொடுத்துருக்காங்க. செயின் மாதிரி வராது. டார்க் கலர் சாரீஸ்க்கெலாம் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெட்டிங்க்கெலாம் கூட வேர் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீட் ஜுவல்லரி. இது வந்து உங்களுக்கு பெண்டன் மட்டும் நல்லா ஹெவியாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிளெயின் பீடாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிட் லென்த் ஹாரம் டைப்பில் வரும். இந்த பெண்டன்ட் தாங்க ரொம்ப அழகே. அஷ்டலக்ஷ்மி இருக்க மாதிரியான ஒரு பெண்டன்ட்டுங்க. உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக லக்ஷ்மி இருக்கும். அதை சுற்றி குட்டி குட்டியாக இன்னும் 8 லக்ஷ்மி இருக்கும். இது கூட பேரப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜும்கா கொடுத்துருந்தாங்க வித் ரெட் ஸ்டோனை வரும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரிங்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டான இன்விசிபிள் செயின் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு குட்டியாக பெண்டன்ட் வரும். அதுக்கு மேட்சிங்காக அதே மாதிரி இயரிங்கும் இருக்குது. ஸோ அந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரங்களில் இந்த மாதிரி சின்னதாக பீடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த செயின் போட்டிருக்கிறதும் தெரியாமல் இருக்குங்க. இயரிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம இதை சாரீஸ் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குர்த்தி கூட மேட்ச் பண்ணிக்கலாங்க. இல்லை சிம்பிளாக இதை ஃபங்க்ஷன் வேர் சுடிதார் போடுறீங்க, சல்வார் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இதை பேரப் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப எலிகண்ட்டான ஒரு ஜுவல்லரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கோல்டு வித் பிளாக் பீடோட வரும். இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட டாலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியோடு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் டைப்பில் வருது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயரிங் வந்து அழகாக இருந்ததுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்குமே நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது நம்ம சல்வாருக்கும் போடும்போது சூப்பராக இருக்கும். இது இயரிங்கில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்குது. அண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து குட்டியாக ஒரு ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நம்ம வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரெப்ளிகா ஸ்டோன் ஜுவல்லரி தாங்க. இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஒரிஜினல் டைமண்ட் ஜுவல்லரி மாதிரியே இருந்தது. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது வேர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்ட்டி வேர் சாரீஸ் எல்லாம் வந்து லாங் கவுன் போடுறீங்க அப்படின்னா அது கூட பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட இயரிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுமே இதை வந்து வேர் பண்ணலாங்க. கழுத்தோடு ஒட்டி வரும் உங்களுக்கு. நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு இன்விசிபிள் ஜுவல்லரி தாங்க. இதோட பெண்டன்ட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி அண்ட் சுற்றி குட்டி குட்டி லக்ஷ்மியோட அஷ்டலக்ஷ்மியோட டாலர் தாங்க இது. இதோட செயின் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நம்ம ஜுவல்லரி போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரி சூஸ் பண்ணி பாருங்களேன். இது கீழே வந்து பீடு வந்திருக்குதுமே அழகாக இருக்குங்க. இது கூட இயரிங்ஸ் கிடையாது. இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும்.
3 லேயராக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த 3 லேயர் செயினில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் பேர்ல் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. அதாவது கோல்டு அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த முகப்பு வந்து பிங்க் ஸ்டோனில் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. இதோட இயரிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்டோன் வந்து அப்படியே செயினோட ரிப்ளிகாவாக இருக்குங்க. கீழே வந்து ஒரு ஜும்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங்குமே நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம பிளெயின் சாரீஸ்க்குலாம் இதை மேட்ச் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம டார்க் கலர் பிளெயின் சாரீஸ் எதாவது போடுறீங்க அப்படின்னா இது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் வேர் பண்ணியிருக்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது. இந்த மாதிரியான சாரீக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் சிங்கிள் ப்ளீட் விடுறீங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஜுவல்லரி தாங்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டாக இருக்குது, இந்த க்ரீன் ஸ்டோன் வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டிங் போடும்போது சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச் லுக் கொடுக்குங்க. நிறையா வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஜுவல்லரி பார்த்துருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் மீஷோவில் இது ரொம்ப கம்மியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி தாங்க. இது ஒன்று போட்டாவே போதும், நல்லா ஹெவியாக இருக்கும். இயரிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இயரிங்லுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கு. அதில் குட்டி குட்டியாக ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவல்லரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ போட்டால் கழுத்து நெருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த ட்ரெடிஷ்னல் டெம்பிள் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டு ஃபினிஷில் இருக்கும். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பேர்ல்ஸ் தான். இயரிங் கூட இது மேட்சாக வரதுனால வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சோக்கர் டைப்பில் வருங்க. நல்ல கோல்டு ஃபினிஷில் சூப்பராக இருக்கும். ரெட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பின்னாடி ரோப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல்ஸ் தொங்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இயரிங்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த நெக்லஸில் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் இயரிங்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து சாரீஸ் கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி. ஸோ அதனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், கழுத்தை ஒட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரே மாதிரி நம்ம வந்து ஜுவல்லரி போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட்டான ஒரு ஜுவல்லரி தாங்க. இதோட லுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. லக்ஷ்மி பெண்டன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சைடில் வந்து 2 பக்கம் யானையோட, கீழே வந்து அந்த பழம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. இந்த ஜுவல்லரி உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷில் வருங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி. எல்லா வகையான சாரீஸுக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு கோல்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த பவளம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த பெண்டன்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எது கூட நீங்கள் கூட மேட்ச் பண்ணிக்கலாம், பேர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வெறும் செயின் மட்டும் போடணுன்னா அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு ரோப் இல்லாமல் பின்னாடி ஹூக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மிட் லென்த் ஹாரம் டைப்பில் வரும். இதோட இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த மெரூன் கலர் ஸ்டோன்ஸோட லக்ஷ்மி வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரே ஒரு பவிழம் தொங்குதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால பட்டு சாரீஸுக்கும் கட்டலாம், இந்த ஃபேன்சி சாரீஸுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லக்ஷ்மி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஒரு தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மிட் லென்த் ஹேரம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளீட்டட் வச்ச மாதிரியே சாரீஸ்க்குமே அழகாக இருக்கும். இல்லை வந்து சிங்கிள் ப்ளீட்ஸுக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லைட் வெயிட் ஜுவல்லரி தாங்க. இது உங்களுக்கு ஒயிட் பேர்ல் கூட ஒரு குட்டி பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெண்டன்ட்லேயுமே சின்ன சின்னதாக பேர்ல் வந்து தொங்குது. அந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளான, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை குர்த்தி கூட மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க கூட நீங்கள் போட்டு விடலாங்க. ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். இதோட இயரிங் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்குது. நம்ம சல்வாஸ் கூட இதை பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஜுவல்லரிங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இந்த அட்டிகை டைப்பில் வரும்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் க்ரீன் ஸ்டோன், சுற்றி ஒயிட் ஸ்டோன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளாரல் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கோல்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காக அதே மாதிரி இயரிங்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷில் வரும். நம்ம சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கோ இல்லை கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ரெப்ளிகாவில் இருந்துச்சு. ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப லைட் வெயிட்டான ஜுவல்லரி தான் இது. இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பேர்ல் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பெண்டன்ட் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சுங்க. பெண்டன்ட்டோட லுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு.
பேர்ல் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தா அப்படியே பேர்ல்ஸ் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இயரிங் வந்து பெண்டன்ட்டு கூட மேட்ச் பண்ணுற மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸில் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிக்காய் டிசைனில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் கொடுத்துருந்தாங்க. இதோட லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஃபேன்சி சாரீஸுக்கு பேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது உங்களுக்கு ஜுவல்லரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.